வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? வாடா, இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா எனக்கே தெரியல. சைதாப்பேட்டில் ஒரு இடம், எந்த இடம் தெரியல. வந்துன்னு இருந்தேன், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. பார்த்தா டயர் மாற்றினேன்னு சொல்லிட்டாங்க. வண்டி ஏகப்பட்ட செலவு வைக்குதுங்க. 2 நாள் முன்னாடி தான் ஒரு கிளச்சு பிளேட் ஃபுல்லாக, அந்த கிளச்சு ஃபுல்லாக மாற்றி 3500 செலவாச்சு. சர்வீஸ் சார்ஜில் 3000 கொடுத்து 2 நாள் தான் ஆகுது. இன்றைக்கி வந்து வடிவேல் சேகர் வீட்டுக்கு நான் போயின்னு இருக்கேன். போகிற வழியில் வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. நொந்தே போயிட்டேன். என்னடா இது இப்படி பஞ்சர் ஆகுதுன்ட்டு டயர் மாற்றணுன்ட்டாங்க. 2 டயர் தேஞ்சு போச்சு. அப்புறம் வந்து வண்டியில் இதுக்கு தேஞ்சு போச்சு. இது கீப் போடுறதுனால உடம்பு கீழே விழுது. இல்லை, வண்டி போச்சு. எவ்வளோ தான் செலவு பண்ணுறது? இந்த வண்டி வாங்கி கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் ஆகுது. ஏகப்பட்ட செலவு. எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. புது வண்டி தான் வாங்கலாம். அர்ஜென்ட்டாக நம்ம கிளம்புறப்போ இப்போ இந்த வண்டி தான் திருப்பதி போய்ட்டு வந்தேன். சூப்பராக அழகாக போய்ட்டு வந்தேன். வந்து கிளச்சு பார்த்தேன். ஆச்சு 3000 கிட்ட 3500 கிட்ட ஆச்சு. ஒன்று மாற்றி ஒன்று செலவு வந்துனே தான் இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் லைஃபே அப்படி தான் போல் இருக்குது. பணக்காரன் ஆயினே போகிறான், பிச்சைக்காரன் ஆயினே போகிறான். மிடில் கிளாஸாகவே தான் இருக்கும். அதான் லைஃப்பில் இருக்குது. சரி, ஓகே. நீ சேர்க்க நம்மளை கூப்பிட்டாரு. எம்மாடி முருகா. சைதாப்பேட்டையில் ஒரு இடம் இருக்குது, ஒரு பார்க் இருந்துச்சு. வெயில் தாங்க முடியல, எக்ஸ்ட்ரீம் வெயில் இன்றைக்கி. அதான் பார்த்தேன், பஞ்சர் போட்டு வந்தேன். அதனால் வண்டி ஓட்ட முடியல, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அப்படியே ஒரு ஓரத்தில் நின்ட்டேன். கொஞ்சம் விட்டால் மயக்க வச்சு வந்துடும் போல இருக்குது. ஒரு லெமன் சால்ட் எதனா சாப்பிட்ணும், அவ்வளோ டயர்டு. சரி, ஓகே. இப்போ நேராக வந்து ஸ்ரீபால்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம ஃப்ரெண்டு. அவரை கூப்பிட்டு வடிவேல் சேகர் வீட்டுக்கு போனோம். இனி வடிவேல் சேகருடைய பொண்ணுடைய மேரேஜ் நடந்துச்சு இல்லையா? இனி அவங்க பொண்ணு வந்து அவங்க மாமனார் மாமி வீட்டுக்கு போகிறாங்க. அது ஒரு சின்ன நிகழ்வு. கறி சாப்பாடுனாங்க. ஆனால் டிஆர்னா கண்டிப்பாக வாங்கினா சொல்லிட்டு சேகர் சொன்னால் போல. சரி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு சாப்பாடு சாப்பிட்டு வரலான்ட்டு தான். இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக கிளம்ப வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் போட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம சேகர் வீட்டுக்கு போகலாம், அந்த பொண்ணை வாழ்த்தலாம். நல்ல பொண்ணு, அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்போ அர்ஜென்ட்டாக போகிறோமோ அப்போ தான் எதுனா ஒரு பிரச்சனை வரும். முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. 2 நாள் தூக்கம் வரல. எங்கள் ஒய்ஃப் வேறு மிளகா பொடி, அந்த பொடி, இந்த பொடின்னு அரைக்கிறாங்க. நைட்டு 1 1:30. நேற்று வந்து கொள்ளு ரசப்பொடி செஞ்சாங்க. கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே தூங்க சொன்னால் இங்கே அப்படியே தூங்கிட்டோம் போல, அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஓகே, நீங்களும் சாப்பிட்டீங்களா? ரெஸ்ட் எடுங்க, வெயிலில் சுற்றாதீங்க. டேக் கேர். நேராக வடிவேல் சேகர் வீட்டு தான் போகிறேன்.